அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, நகைக்கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு தான். இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எழுதுறதும் இந்த பிரச்சனை தான். கடன்ல இருந்து வெளியில வரணும். எங்களுடைய நகை பல வருஷமா பேங்க்ல இருக்கு. அதுக்கு வட்டி கட்ட கூட எங்களால முடியல. அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா. இத மட்டும் நீங்க சரியான முறையில நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, எவ்வளவு லட்சங்களுக்காக உங்களுடைய நகைகள பேங்க்ல நீங்க அடகு வச்சிருந்தாலும், அதிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்கள மீட்டெடுப்பான். ஏன்னா எல்லாமே அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன் நம்முடைய அல்லாஹ் தஆலா. அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு பிரச்சனையில இருந்து அல்லாஹ் தஆலா உங்கள காப்பாத்த மாட்டானா? கண்டிப்பா. யார் நமக்கு எதை கொடுக்க முடியுமோ, அவன்கிட்ட கேட்டா மட்டும் தான் நமக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா இந்த பிரச்சனைய ஏற்படுத்தினதும் அல்லாஹ் தான். அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதிலிருந்து வெளியில வர்றதுக்கும் நம்ம அல்லாஹ்விடத்துல தான் நம்ம உதவி கேட்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல குடும்பங்கள் இந்த கடனால தான் அழிஞ்சுகிட்டு இருக்குது. எல்லா பிரச்சனையுமே நான் சமாளிச்சுருவேன். ஆனா, இந்த கடன்ல சிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே! யாருக்குமே தெரியாது. அப்படின்னு புலம்பக்கூடியவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. இந்த கடன்ங்கிற ஒரு 3 எழுத்து வார்த்தை இருக்கு பாருங்க. நிறைய பேருடைய மூச்ச நிறுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் கடன்ல விழுந்தவங்க கூட வெளியில வந்துரலாம். ஆனா, இந்த கடன்ல விழுந்தவங்களால வெளியில வரவே முடியாது. அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாரி தான் இன்றைக்கு சூழ்நிலை இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு தேவைக்காக கடன வாங்குறது. ஒரு வீட்ட கட்டுறேன், ஒரு இடத்த வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆடம்பரத்துக்காக, ஒரு அவசியத்துக்காக கடன வாங்கிட்டு, அதிலிருந்து மீள முடியாம நிறைய பேர் தவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வஜீஃபா உங்களுக்கு அதிலிருந்து வெளியில வர்றதுக்கான உதவிய கொடுக்கக்கூடியதா இருக்கும். இத நீங்க ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. இதுல நான் உங்களுக்கு 2 அமல் சொல்லி தருவேன். 1 எழுதக்கூடிய ஒரு அமல். மற்றொன்று நீங்க ஓதக்கூடிய ஒரு அமல். இத தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரணும். எழுதக்கூடியது ஒரே ஒரு முறை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஆனா ஓதக்கூடியத நீங்க தினமும் தொடர்ந்து செய்யணும். சில நாட்கள் நீங்க செய்யும்போதே அல்லாஹ் தஆலாவினுடைய உதவிய நீங்க கண்கூடா நீங்க பார்க்க முடியும். ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு பரக்கத்த கொடுத்து, ஏதாவது ஒரு மாற்றத்த கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்த நிகழ்த்தி, உங்களுடைய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளிய கொண்டு வந்துருவான். நீங்க நகைக்கடனுக்காகவும் இத ஓதலாம். அல்லது நீங்க பணத்த கடனா வாங்கியிருக்கீங்க. அந்த கடன திருப்பி செலுத்தவே முடியல அப்படின்னாலும், இந்த வஜீஃபா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு அரபியினுடைய எண்கள் தான். இத தான் நீங்க எழுத போறீங்க. எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஒரு வெள்ள காகிதத்த எடுத்துக்கோங்க. கருப்பு மை எடுத்துக்கோங்க. அதுல மேல 786 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அது அரபியில எண்கள் இப்படி தான் இருக்கும். நீங்க குரான்ல கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் எண்கள் போட்டிருப்பாங்க. அத தான் எழுதப் போறோம். வேற எதுவும் கிடையாது. இதுல 16 கட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த 16 கட்டத்துல என்ன எண்களால நிரப்பப்பட்டிருக்கோ, அந்த எண்கள போட்டு நீங்க நிரப்பிக்கோங்க. இத நீங்க மடிச்சு, ஒரு பத்திரமான ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு 2வது ஒரு அமல், ஓதக்கூடிய ஒரு அமல் இருக்கு இல்லையா? அந்த அமல நீங்க தினமும் செஞ்சு இதுல ஊதணும். அது என்ன அப்படின்னா, இரவுல நீங்க ஒழு செஞ்சுட்டு, படுக்கையில படுத்துக்கொண்டு 170 தடவ ஆயத்துல் குர்ஷிய ஓதி, அதற்கு முன்னாடியும், பின்னாடியும் 11 முறை செலவாத்த நீங்க ஓதிட்டு, நீங்க நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த பேப்பர்ல நீங்க தினமும் ஊதிட்டு வரணும். இத தொடர்ந்து 40 நாட்கள் நீங்க செய்யணும். பீரியட்ஸ்ல இருந்தீங்கன்னா, ஆயத்துல் குர்ஷி ஓத முடியாது. அதனால நீங்க முன்னாடி ஓதுனதையும், பின்னாடி ஓதப் போறதையும் நீங்க கணக்கு வச்சுக்கலாம். நான் உங்க எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த எழுதி வச்சு இத தினமும் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் அது எவ்வளவு லட்சமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடியா இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழிய காட்டி தருவான். அதற்கான செல்வத்த உங்களுக்கு தருவான். அதற்கான ரிஸ்க்க அல்லாஹ் கடன் இல்லாம உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க.
இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே எல்லா மக்களுடைய கடன்கள் நீங்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் செஞ்சுக்கோங்க. அதன் காரணமாக கூட அல்லாஹ் உங்களுடைய கடனை லேசாக்குவான். இன்னும் உங்களுடைய ஒரு துவா, யாராவது ஒரு நபருடைய கடன்ல இருந்து அவங்க வெளியில வந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ் அதுவே போதுமானது இல்லையா? ஒருவருடைய கஷ்டம் நம்முடைய துவாவால தீருது அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ் நம்ம எல்லோருமே அதை அதிகப்படுத்திக்கணும். எனவே அதிகம் அதிகம் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுடைய துவாவுல கண்டிப்பா என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்முடைய இந்த ஒரு பதிவு உங்க எல்லாருக்குமே திருப்திகரமா இருந்துச்சு, நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள், வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, கிதாபுகள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் இப்பவே புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.